Hi friends, வணக்கம். Welcome back to Subha Pratap Vlogs. ஒளிஞ்சுக்கோ. லோகன் காணுமே. லோகன் ஒளிஞ்சுக்கோ. ஒளிஞ்சுக்கோ. லோகன் காணோம். லோகன் எங்க? லோகன் எங்க? லோகன் எங்க? நம்ம இப்போ பார்க்க போகிற ரெசிபி பருப்பு உருண்டை குழம்பு. நான் செய்ய ஆரம்பித்தோன்னே தான் ரெசிபி எடுக்கலான்னு நினச்சேன். அதனால தான் நான் பருப்பு ஊற வச்சு அரைச்சதை நான் காட்ட முடியல. இதுக்கு நான் 3/4 கப் கடலைப்பருப்பு, 1/2 கப் துவரம் பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அரிசி, பச்சரிசி, அதுக்கப்புறம் சோம்பு கொஞ்சம், சீரகம் கொஞ்சம், வரமிளகாய் இதெல்லாம் போட்டு அரைச்சி கொஞ்சம் குறைன்னு அரைச்சி அதுக்கப்புறம் நான் தேங்காய் சேர்த்து வச்சுருக்கேன். அரைக்கும் போது தேங்காய் சேர்க்கக்கூடாது. நான் டிஸ்கிரிப்ஷனில் இன்க்ரீடியன்ட்ஸ் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா இதை அரைச்சி வச்சுட்டு நம்ம நல்லெண்ணெய் ஊற்றி, நல்லெண்ணெய் நான் இப்போ கொஞ்சம் ஊற்றிட்டு எண்டில் கொஞ்சம் ஊற்றணும். ஸோ தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றி வெந்தயம், சோம்பு, நான் புளிக்குழம்பு எல்லாத்துக்குமே வெந்தயம் சோம்பு வெடிக்க விட்டுருவேன். ஸோ வெந்தயம் ஒரு டீஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன் போட்டு எண்ணெயில் வெடிக்க விடணும். அதுக்கப்புறம் நான் வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை இது எல்லாத்தையும் வதக்கிக்க போகிறேன். பூண்டு ஒரு 4-5 பல்ல பொடியாக நறுக்கிட்டேன். ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சம் 2 பச்சை மிளகாய். பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்றபடி நீங்கள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை. நான் வெங்காயம் போட்டதுமே வதக்கும் போதே நான் உப்பு ஆட் பண்ணிடுவேன். நான் என்னோடய குழம்பு எல்லாத்துலேயுமே ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் நான் உப்பு ஆட் பண்ணுவேன். அப்போ தான் எல்லா காய் எல்லாத்துலேயுமே உப்பு இருக்கும். அதுக்கப்புறம் நான் தக்காளி, மஞ்சள்தூள் போட்டு வதக்கிக்கிறேன். உப்பு வெங்காயத்தோட உப்பு சேர்த்தா நம்ம வெங்காயத்தோட இனிப்பு டேஸ்ட்டும் வராது, சீக்கிரமும் வதங்கிடும். நான் அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள், அதுக்கப்புறம் நான் குழம்பு பொடி, சாம்பார் பொடி அம்மா அரைச்சி கொடுத்தது அதுதான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அது 1 டேபிள் ஸ்பூன். இது எல்லாத்தையுமே போட்டு புளியும் ஊற்றி கொதிக்க விட போகிறேன். இது நல்லா கொதித்ததுக்கப்புறம் நான் லைட்டாக எண்ணெய் இப்போவே பிரிஞ்சு வர்றது தெரியும். நல்லா கொதித்ததுக்கப்புறம் நான் நம்ம அரைக்கும் போது தேங்காய் சேர்த்து அரைக்கக்கூடாது. அரைச்சதுக்கப்புறம் தேங்காய் சேர்த்தா இது நல்லா நம்ம பால் மாதிரி உருட்டுறதுக்கு நல்லா வரும். தண்ணி இருந்தால் கூட அது கரெக்டாகிடும். நான் எப்போதுமே பருப்பு உருண்டைக்கு வேக வச்சு ஆட் பண்ண மாட்டேன், டைரெக்டாக குழம்புலேயே ஆட் பண்ணிடுவேன். குழம்பு நல்லா கொதித்தோடனே நம்ம கொஞ்சம் சிம் பண்ணிவிட்டு பருப்பு உருண்டையை போட ஆரம்பிச்சிட்டு, போட்டதுக்கப்புறம் நம்ம கிண்டவே கூடாது. அதுக்கப்புறம் நம்ம ஃப்ளேமை கொஞ்சம் தூண்டி விட்டு வேக விட வேண்டியதான். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 20 மினிட்ஸ் வேகணும். 10 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம லைட்டாக திருப்பி விடலாம். இப்போ நான் உருட்டி எல்லாத்தையுமே போடுறேன். இப்போ எனக்கு ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் லிட்டு போட்டு வேக விட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸில் நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ டோட்டலாக இப்போ 10 மினிட்ஸ் ஆனோன்னே இந்த ஸ்டேஜில் இருக்கும். நம்ம உடனே எல்லாத்தையும் போட்டு திருப்பக்கூடாது. வேணும்னா நம்ம அந்த பேனை லைட்டாக ஆட்டி விட்டாலே அது அட்ஜஸ்ட் ஆகிக்கிறோம். ஸோ திரும்ப ஒரு 10 மினிட்ஸ் நான் வேக விட்டுட்டு காட்டுறேன். இப்போ டோட்டலாக 20 மினிட்ஸ் ஆனோடனே பருப்பு உருண்டை ரெடி ஆகிடுச்சு. பருப்பு உருண்டை வெந்துருச்சுன்னா மேலே நமக்கு இந்த மாதிரி பால்ஸ்லாம் வந்துடும். ஸோ இதுதான் வெந்ததுக்கு நமக்கு அடையாளம். அதுக்கப்புறம் நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். அதே மாதிரி இந்த அளவுக்கு கொஞ்சம் குழம்பு தண்ணியாக இருந்தால் தான் ஆறினோடனே கெட்டியாகிடும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பார்த்து தண்ணி ஊற்றிக்க வேண்டியதான். இதுதான் பருப்பு உருண்டை குழம்பு. செஞ்சு பாருங்கள்.
ஈகனும் அவங்க அப்பாவும் மூவ் பண்ணிட்டு இருந்தாங்க. இலையெல்லாம் வந்து நிறைய கொட்டியிருந்தனால அதை ஃபுல்லாக இந்த இதில் வந்து இந்த பிளேடில் வந்து ஃபுல்லாக அரைச்சிரும். நம்ம தனியாக எடுக்கணுன்ற இது இல்லை. ஈகனுக்கு ரொம்ப ஆசை மூவ் பண்ணணுன்ட்டு. ஆனால் அவனுக்கு வந்து கால் இன்னும் கொஞ்சம் எட்டணும். அதனால தான் அவங்க அப்பா மடியில் உட்காந்து மூவ் பண்ணிகிட்ருக்கான். ஸோ இப்போலேருந்து சொல்லி கொடுத்தா நெக்ஸ்ட் இயர் அவனாகவே பண்ணுவான்னு நினைக்கிறோம். நான் ஒரு தடவை வந்து மூவ் பண்ணுறது எப்படி, இந்த மோவர் வச்சு நாங்கள் எப்படி புல் வெட்டுறோம், என்ன மாதிரி மோவர் யூஸ் பண்ணுறோம் எல்லாமே நான் ஒரு வீடியோ போடுறேன்.